தக்காளி பறிக்க போகிறோம். கிலோ 15 ரூபா விற்கிது, 4 கிலோ 100, 8 கிலோ 100 ரூபா விற்கிது. இதில் 4 தக்காளி இருந்தாலும் 1 கிலோ வந்துடும் போல. கையில் காமி பாருங்க. கிலோ 100 ரூபாய்க்கும் போது 1 கிலோ கூட காய்க்காது. காய்க்கும். ஏன் அப்படி சொல்றீங்க? எல்லாத்தையும் நான் என்ன வச்சிருக்கேனாமா, இந்த தக்காளி மிளகாய் எல்லாம் காஞ்சி முடிச்சதுக்கு அப்புறம் இடத்த சமப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அடுத்த பேட்ச் போடணும். இதே மாதிரி மண்ணு கிடைச்சா கொஞ்சம் இன்னொரு லோடு அடைக்கணும்பா. படிப்போம். இந்த செடியிலே வந்துட்டு தான் இருக்கும் போது இது வேணாம்ல. எங்கே கொத்து இதான் இங்கே ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு போவோம் இந்த ஏரியாவை. ஓகே, இந்த ஏரியாவில் தான் இன்னும் எல்லாம் காயாமல் இருக்கு, பழுக்காமல் இருக்காங்க. அந்த பக்கம் அது கல் கட்டி அந்த பறிச்சதா அன்னைக்கு பறிச்சிங்களோ கேட்டுட்டேன். இங்கேயா? அம்மா பறிச்சாங்க நினைக்கிறேன். நீங்களாமா பறிச்சீங்க? அப்படியா? ரொம்ப கல் தெரியல, அது கஷ்டப்பட்டு வளர்ந்துருக்கும் போல. ஆமாம், அது கல் தெரியல, அப்படிதான் இருக்கும். அப்படியா? கல் மாதிரி இருக்கும். என்ன சொல்லவே இல்லை. அப்ப நீங்க இப்பவும் பழம் லேசா வேக பழுக்காது, கல் மாதிரி இருக்கும் அது. இந்த தக்காளி வேறப்பா, இதுல 2 வெரைட்டி இருக்குப்பா. இது வந்து நாட்டு தக்காளி, இது வந்து பெங்களூர் தக்காளி. இது பெங்களூர் தக்காளி. 2 இருக்கு, 4 தக்காளி இருக்கு. தெரியுதா? ஆனா முத மாதிரி அழுகவே இல்லப்பா எதுவும். மண்ணில் இருந்தாலும் வந்துருது. கருவேல கிடக்கு, செடியே காஞ்சிருச்சு, ஆனா தக்காளி பழுத்து கிடக்குது.